அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா. இன்றைய சிறுகதை கவலை இல்லாதவன். கண்கள் மூடிய நிலையில் உட்கார்ந்திருந்த நான் கண்விழித்து பார்த்தபோது பஸ் ஹெட்லைட் வெளிச்சம் பட்டு முசிறி என்ற சாலையோர போர்டு வரவேற்றுவிட்டு பின்னோக்கி ஓடி மறைந்தது. முசிறியில் நின்றது பஸ். அப்போதும் என் அருகில் இருந்த அவன் இறங்காதது எனக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்தியது. அவனை பார்த்து நெற்றிக்கண்ணால் எரித்துவிட்டு பட்டம் படாமலும் என்னை சுருக்கி கொண்டு அவன் பக்கத்தில் உட்கார்ந்தபடி வெளியில் பார்வையை ஓட்டினேன். காரிருளும் காவிரியும் கூடவே ஓடி வந்தது. விடிந்தால் எனக்கும் என் பிரியமானவளுக்கும் திருமணம். இந்த பின்னிரவில் அவள் என்னுள் புகுந்து கொண்டு இம்சைப்படுத்தி கொண்டிருந்தாள். கண்களை மூடிக்கொண்டேன். 3 பேர் உட்காரும் இருக்கையில் அம்மா ஜன்னல் ஓரம், அடுத்து நான், அடுத்து அந்த அழுக்கானவன். நாமக்கலில் அவன் ஏறிய போதே என் அருகில் இருந்த இடத்தை பார்த்து நான் பயந்தேன். அந்த இருக்கை என்னை பார்த்து கிண்டலாக சிரித்துக் கொண்டிருக்கும் போதே என் அருகில் வந்து உட்கார்ந்து விட்டான் அவன். அழுக்கும் ஏர்வையும் கலந்து மனம் பரப்ப இதுவரை அவஸ்தையில் நெளிந்து பயனில்லை. அவன் உடல் பட்டு என் உடைக்கு கூச அம்மா பக்கமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டேன். ஏதோ சிந்தனையில் உட்கார்ந்திருந்தான் அவன். திருடனாக இருப்பானோ என்று நினைத்த நான் அம்மாவின் காதில் மெதுவாக கிசுகிசுத்தேன். தன் கழுத்தை ஒரு முறை தடவி பார்த்து கொண்ட அம்மா சேலை தலைப்பால் போர்த்தி கொண்டாள். பொன்னோட தாலி பத்திரம் என்றேன். அம்மாவும் உஷார்தான். திருப்தியாக தலையை அசைத்தாள் அம்மா. ஆபீஸில் ஆடிட் சமயமாதலால் கல்யாணத்திற்கு கூட 2 நாள் முன்னதாக லீவு கிடைக்கவில்லை. அப்பா மற்றும் குடும்பத்தினர் எல்லோரையும் மதியமே அனுப்பி வைத்துவிட்டு இப்போது அம்மாவும் நானும் மட்டும் பயணம் செய்து கொண்டிருந்தோம். பெண் வீட்டில் திருமணம். திடீரென்று போட்ட பிரேக்கில் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு தூக்கத்தில் இருந்து விழித்தோம். நடு ரோட்டில் மாட்டு வண்டி ஒன்று நின்றிருந்தது, ஆள் இல்லாமல். சரியான கும்மிருட்டு. தடதடவென்ற அறிவால் கம்பு போன்ற ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பஸ்ஸில் ஏறியது. பதறிப்போனேன். ஒரு நிலைக்கு வருவதற்குள் பயணிகள் கூச்சலிட நகைகளை அறுத்து கொண்டிருந்தது கும்பல். திரும்பி பார்த்தேன். அந்த அழுக்கான மனிதன் நிம்மதியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் உட்கார்ந்திருந்தான், போதி மரத்து புத்தன் போல. பஸ்ஸின் முன்பக்க வாசலில் 2 தடியன்கள் காவல் காத்து நிற்க நகை அறுப்பு பணி தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. மௌனமாக இருந்த அவன் என் பக்கம் திரும்பி, ஐயா, அம்மா கிட்ட இருக்கிற நகைகளை நம்பிக்கை இருந்தா என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க என்றான். யோசிக்க நேரமில்லை. நகைகளை அவசர அவசரமாக அவன் கைகளில் திணித்தோம். அம்மாவை பார்த்த திருடர்கள் ஏமாற்றமடைந்து சரியான சாவுக்கிறாக்கிங்க என்று திட்டிவிட்டு மேற்கொண்டு தங்கள் பணியை தொடர்ந்தனர். அந்த மனிதனை கண்டுகொள்ளவே இல்லை. வேலை திருப்திகரமாக முடிந்த சந்தோஷத்தில் கும்பல் ஓட்டமெடுக்க பயணிகளுக்குள் கூச்சல் குழப்பம். அமைதியாக உட்கார்ந்திருந்த அவன் அத்தனை நகைகளையும் அள்ளி என்னிடம் கொடுத்துவிட்டு எதுவுமே சொல்லாமல் பழையபடி உட்கார்ந்து கொண்டான். இப்போது நன்றாக அவன் அருகில் நெருங்கி உட்கார்ந்து கொண்டு மானசீகமாக வணங்கினேன். இப்போது அவன் அழுக்கு எனக்கு தெரியவில்லை. நன்றி. இந்த சிறுகதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நான் போடுற ஒவ்வொரு சிறுகதையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.